Good evening to all. This is a very easy and very important session because this act only Mines and Minerals Act 1957. This act is primarily introducing in the Parliament. This act is a very important act. Another one enactment issued by the Parliament in the year of 1957. Now I distribute the two materials. First material, the constitutional framework nu ஆரம்பிக்க பாருங்க. அந்த மெட்டீரியல் எடுத்துக்கங்க. அதான் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்ஒர்க். நான் அவுட்லைனாக முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் அதை அப்படி ஃபாலோ பண்ணி வாங்க. பட் இது என்னென்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்க கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டெப்த்தாக செகண்ட் மெட்டீரியலில் போவோம். தேர்டு நம்ம புக்கை பார்த்துக்கிடுவோம், லைட்டாக டச் பண்ணிக்கலாம். மொத்தமே 33 செக்ஷன்ஸ் தான் இந்த ஆக்டில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயந்துட வேண்டாம். அதில் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஒரு 6-7 செக்ஷன் தான் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் ஆகும். அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்ஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்க மெட்டீரியலில் மென்ஷன் பண்ணி நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேருந்தும் நான் சொல்கிற செக்ஷன்லேருந்து தான் கொஸ்டின் கட்டாயம் வரும். அதனால் நீங்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து செய்யலாம். இந்த ஆக்ட் நமக்கு நாளுக்கெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்க விஷயந்தான். இது புதிய விஷயம் இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு இயற்கை வளத்தோடு சேர்ந்த ஈக்காலஜிக்கல் டச்சப் உள்ள மைனிங் இது உள்ள ஒரு ஆக்டு. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பார்க்க வேகாக தெரியும், ஆனால் உள்ளே போனப்போ தெரியும் ஈஸி ஆக்ட். ஓகே, ஃபஸ்ட்டு தி கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்ஒர்க். தி ரெகுலேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆஃப் இந்தியா ஃப்ளோஸ் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் 7th ஷெட்யூலில் இது மென்ஷன் ஆகிருக்கு. கான்ஸ்டியூஷனில் 7th ஷெட்யூலில் என்ட்ரி 54 யூனியன் லிஸ்ட். தி ரெகுலேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்டர் யூனியன் கண்ட்ரோல். Mines and Minerals Act controlled by the Union of India. So, Union of India control is a major act. Another one important point, this act is a major act, not minor act. Okay? Basic differentiation. This is a major act. Entry 23 state list. States regulate mines subject to union law. Union law da state, அதாவது act enacted by the central, executed by the state, implemented by the state. ஸோ பார்க்க உங்களுக்கு அது யூனியன் லிஸ்ட்டில் இருந்தாலும் ஸ்டேட் லிஸ்ட்டும் அப்படின்னு நினைப்பீங்க. நத்திங். இது யூனியன் லிஸ்ட்டில் உள்ள ஆக்ட் தான். பட் ஃபெடரல் சிஸ்டம், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல், அதாவது சென்ட்ரலும் ஸ்டேட்டும் கலந்து இருக்கனால ஃபெடரல் சிஸ்டம் இதில் ஆக்ட் ஆகிருக்கு. அதுதான் அதை நான் உங்களுக்கு எலாபரேட்டாக உங்களுக்கு 1 by 1 சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ட்ரி 50 ஸ்டேட் லிஸ்ட்டாக டேக்ஸஸ் அண்ட் மினரல் ரைட்ஸ் அதில் இருக்குது. அதாவது அதை சொல்கிறா பாருங்கள், டியூல் கண்ட்ரோல் பட் யூனியன் லா ப்ரிவைல்ஸ் வேர் எனாக்டட். ஓகே, அதுக்கடுத்து பிரின்சிபல் லெஜிஸ்லேஷன். ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் சொல்லிட்டேன், ஷெட்யூலில் இருக்குது, இன்னென்ன என்ட்ரியில் இருக்குது, இன்னும் இதில் பேசிக்காக இருக்குதுன்னு. அப்புறம் நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னும் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். Principal legislation, main act, Mines and Minerals Development Regulation and Act 1957, MMDR Act ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இந்த ஆக்டினுடைய இது மெயின் கான்செப்ட் ப்ராஸ்பெக்டிங். மோஸ்ட் ஆஃப் ஆக்ட் மென்ஷன் இன் தி எஃபெக்ட் ஃப்ரம் ரெட்ராஸ்பெக்டிங். வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெட்ராஸ்பெக்டிங் அண்ட் ப்ராஸ்பெக்டிங்? ரெட்ராஸ்பெக்டிங், ஃபார் எக்ஸாம்பிள், one act is introducing in the 1/4 date, April 1 introduce ஆகுனா, that some matters retrospective also covered, that GO, that order and act. In this order prospecting என்னைக்கு வெளிவருதோ அன்றைய தினத்திலிருந்து தான் அது செயல்பாட்டுக்கு வரும். அதுக்கு தான் ப்ராஸ்பெக்டிவ். This prospecting in nature, mining leases, licensing, ராயல்ட்டி அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் இந்த ஆக்டில் மென்ஷன் ஆகும். டீட்டெயிலாக பார்ப்போம். மூணாவது கீ டெஃபினிஷன். செக்ஷன் 3 இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் definition.
MMDR Act definition. What is the minerals? All substances obtained from earth, பூமியிலிருந்து வரக்கூடிய அனைத்து மெட்டீரியலும், அதாவது எக்ஸப்ட் மைனர் எக்ஸ்க்ளூஷன். நெக்ஸ்ட் பேஜ். மைனர் மினரல்ஸ், நம்ம பில்டிங் ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்களா, நம்ம கல் பில்டிங் ஸ்டோன்ஸ், கிராவல், சாண்ட் எக்ஸட்ரா டெக்ளேர்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதெல்லாம் மைனர் மினரல்ஸ். மைனிங் ஆப்ரேஷன்ஸ், அது செயல்படுறது. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் மினரல்ஸ், ஆக்டிவிட்டீஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் மினரல்ஸ். ப்ராஸ்பெக்டிங் ஆப்ரேஷன்ஸ், அதை எப்படி நான் முன்னிறுத்தி செய்கிறது, சர்ச்சிங் ஃபார் மினரல்ஸ். அந்த மினரல்ஸை சர்ச் பண்ணுறது வந்து அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் அந்த மைனிங் ஆப்ரேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்கவேஷன் அண்ட் மைனிங் ஆப்ரேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இப்போ நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. 4th இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்டர் MMDR ஆக்ட். மினரல் இதான் ரூல்ஸ், இப்போ தான் வருது ரூல்ஸு. மினரல் கன்செஷன் ரூல்ஸ் 1960, மினரல் கன்சர்வேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் 2017, ஆக்ஷன் ரூல்ஸ் ஏலத்துக்கு விடுவாங்களா, அதுக்கு சில விதிமுறைகள். இது ஸ்டேட் ஃப்ரேம் பண்ணும். ஆக்ட் ஃப்ரேமிங் பை தி யூனியன் ஆஃப் இந்தியா, ரூல் ஃப்ரேமிங் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரூல் ஃப்ரேம் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. வாட் பர்பஸ்? இம்ப்ளிமெண்டேஷன் பர்பஸ். ஓகே, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்டிங்ஷன் மட்டும் சில நேரத்தில் கொஸ்டினில் கேட்பாங்க. ஆக்டை கேட்டுட்டு ரூல்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னாங்கன்னா, ஆக்டை பேஸ் பண்ணி ரூல் உருவாக்கப்படுகிறது, விதிகள் உருவாக்கப்படுது. இந்த விதிகள் உருவாக்கப்படுவது எதற்காக? செயல்படுத்துவதற்காக. ஓகே, அதை தெரிஞ்சுக்க. மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு மொத்தத்தில் டோட்டலி திஸ் ஆக்ட் 1957 இன்ட்ரடியூசிங், 1958 அமெண்டடு, பட் தட் அமெண்டட் ரிப்பீல்டு. another 78 and 76 and 78 also amended. That is not a important amendments. Even I will mention the two amendments. First amendment, Act 15/1958, modification of terms and conditions. But that act amendment is repealed. அதை நான் அப்புறம் இது சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் 15/1958 ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்காக அமெண்டட் ஆகிருக்கு. செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 56/1972. திஸ் அமெண்ட்மெண்ட் ஒன்லி ஃபார் தி அப்ஜெக்ஷன் ரீசன்ஸ். மினரல் அட்வைசரி போர்டு, இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 56/1972 அப்ஜெக்ஷன் ரீசன் ரைஸ் பண்ணுறதுக்காகவும் மினரல் அட்வைசரி போர்டு இப்போ தான் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. மினரல் அட்வைசரி போர்டுன்னு ஒரு போர்டை கான்ஸ்டியூட் பண்ணுறான் அந்த டயத்தில் 1972. அதில் இப்போ இல்லை, இப்போ எல்லாம் மாறி இப்போ ஃபுல் ட்ரிபுனல் மாதிரி வந்து கோர்ட்டுக்கே வந்துருச்சு. அது அப்புறம் நான் சொல்கிறேன். அப்புறம் மூணாவது அமெண்ட்மெண்ட்டு ஆக்ட் 37/1986. இது வந்து என்னத்துக்கு அமெண்ட்மெண்ட்? மைனிங் லீஸ் டைம், த ஃபிக்ஸ்டு பீரியடு. அந்த லீஸுக்கு விட்றான் பார்த்தீங்களா, லீஸுக்கு லைசன்ஸுக்குலாம் விட்றாங்களா, அந்த பீரியடை டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து மைனிங் லீஸ் அண்டு டைம்ஸ் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தான் இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்டு ஆக்ட் 10/2015. இதுதான் ஃபேர் அலோகேஷன். இந்த அமெண்ட்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். லேண்ட்மார்க் ரிஃபார்ம், அதாவது important 2015 amendment. இந்த amendment introducing only the introduced action system for mineral allocation. ஒன்று அவர் கைமன் போட்டு அந்த இதில் இருக்கும் பாருங்கள், நான் கொடுத்துருக்க மெட்டீரியலே இருக்குது. இன்ட்ரடியூஸ் ஆக்ஷன் சிஸ்டம் ஃபார் மினரல் அலோகேஷன். ரெண்டாவது ரிமூவ்டு டிஸ்கிரிஷனரி அலாட்மெண்ட். மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்களாம்மா? இருக்குல்ல மெட்டீரியல், அந்த இதில் செகண்ட் பேஜில் இருக்கு பாருங்கள். ரிமூவ்டு டிஸ்கிரிஷனரி அலாட்மெண்ட். மூணாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன், DMF. வாட் இஸ் த DMFன்னு கேட்டால் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன். The very important one, district mineral foundation one. Another one is national mineral exploration trust. இந்த ரெண்டு இயக்கங்கள் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இதுக்காக தான் இந்த 2015 அமெண்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது லேண்ட்மார்க் ரிஃபார்ம், வெரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். ஓகே, 2015 amendment. Next 2021 amendment. This amendment mentioning on the removed distinction between captive and non-captive mines.
the mind's differentiation between captive and non-captive minds, remove the distinction between, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, allowed sale of minerals by captive mines, simplified transfer of leases. இந்த 3 காரணங்களுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் ஏற்படுத்தப்படுது. லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் 2023 அமெண்ட்மெண்ட் இன்க்ரீஸ்டு ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன். இப்போ தான் நம்ம ஏலம் விடுறாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் விடுவாங்க, குத்தகைக்கு விடுறாங்க. நம்ம குவாரி, நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு குவாரி இருக்கும், குவாரிக்கு குத்தகைக்கு வந்திருக்கு, ஏலத்துக்கு டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம ஆட்கள் போவாங்க, ஏலம் எடுக்க போவாங்கல்ல. அதுக்கு தான் இந்த அமெண்ட்மெண்ட் 2023 அமெண்ட்மெண்ட். இன்க்ரீஸ்டு ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன், அவங்க நிறைய பேர் கலந்துக்கிடணுங்க. அலவுடு மைனிங் ஆஃப் லித்தியம் அண்ட் ரேர் எர்த் மினரல்ஸ். இது முதல்ல ரெஸ்ட்ரிக்டட் இதாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்டில் இதை கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பவர்ட் டு ஆக்ஷன் சர்டன் மினரல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எம்பவர்ட் டு ஆக்ஷன் சர்டன் மினரல்ஸ் இதில் மூலமாக கொண்டு வந்தாங்க. ஏலத்துக்கு கொண்டு வரதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை ஆக்ஷனுக்கு கொண்டு வந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட்டு தான் 3 வெரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். these 3 amendments 2015, 2021 and 23. ஓகே, அடுத்த போர்ஷன் லைசன்சிங் சிஸ்டம். லைசன்ஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைசன்ஸ் அண்ட் லீஸ்? This chapter, this act only mentioning what is the license, what is the lease. License is a merely permission. Generally, license is a merely permission to use the property. The property பயன்படுத்திக்கலாம், குவாரியை நீ கல் எடுத்துக்கலாம், எடுத்து நீ இது பண்ணிக்கலாம், பட் நீ ஓனர் ஆக முடியாது. அதுதான் லைசன்ஸ் மீனிங். லீஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லீஸ்? Transfers and the interest in the land, granting the tenancy of right exclusively possession. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ரெண்டு ஆக்டில் வரும். Transfers and the interest in the land, granting the tenancy right exclusively possession. ஓகே, அதை அனுபவிக்கக்கூடிய உரிமையை கொடுத்து வாடகைக்கான உரிமையும் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் லீஸ். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் இது. அதை இவங்க டிஸ்டிங்விஷ் பண்ணி தெளிவாக சொல்கிறாங்க. லீஸ் 3 types of structure. One is reconnaissance permit. The very important word, reconnaissance permits means the specific area. லீஸ் பெர்மிட் கொடுக்குறது, இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறது. இந்த ஒரு சிட்டம்பட்டி, அரிட்டாப்பட்டி ஏரியாவில் நீங்கள் கல் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா மென்ஷன் இன் தி ரீகனாய்சன்ஸ் பெர்மிட். ப்ராஸ்பெக்டிங் லைசன்ஸ், மைனிங் லைசன்ஸ், வெரி லீஸ், மைனிங் லீஸ், 3 type ஆஃப் இது. 7 ரோல் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோலை இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். இந்த மைன்ஸ் பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல் பாலிசி மேக்கிங். பட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மைன்ஸ் ஆக்ட் பொறுத்தளவுக்கு கெஜெட்டாக ஃபார்ம் பண்ணி விடுவாங்க. கெஜெட் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன், ரூல்ஸ் அண்ட் ஃப்ரேமிங், எனிதிங் ஆக்ட் எல்லாம் கெஜெட்டாக தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் ஆஃப் இந்தியா பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுதான் பாலிசி மேக்கிங். பாலிசியை மேக் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ரெகுலேஷன் ஆஃப் மேஜர் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே அவங்க ரெகுலேட் பண்ணுறதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். அப்ரூவல் இன் சர்டன் கேசஸ், சில கேசஸில் அப்ரூவல் வாங்கணும், மேஜர் லெவல் மைன்ஸ்க்கெலாம் அப்ரூவல் வாங்கினா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க முடியாது. அதனால் இது மேஜர் ஆக்ட்னு நான் சொன்னேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஃபங்க்ஷனிங் என்னென்னா, கிராண்ட் மைனிங் லீஸுக்கு விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த லீஸ் இருக்கிறத மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துக்க. கலெக்ஷன் ஆஃப் ராயல்ட்டி, ஒரு இதுக்கு ராயல்ட்டி கொடுத்தா அந்த ராயல்ட்டி லெவி, டேக்ஸ் லெவி அண்ட் ராயல்ட்டி எனி மானிட்ரி கலெக்டிங் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. ரெகுலேஷன் ஆஃப் மைனர் மினரல்ஸ் அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் எம்பிபி காவிரி சிட்டி. இது இதில் சொல்லக்கூடிய கன்டென்ஷன் என்னென்னா, ஸ்டேட் பவர் சப்ஜெக்ட் டு யூனியன் கண்ட்ரோல் அண்டர் என்ட்ரி
54 நான் கான்ஸ்டியூஷனில் என்ட்ரி 54 சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடி சொல்லலாம். அந்த 54 பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில இதை வந்து டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ், அந்த டெலிகேஷன் ஆஃப் பவர் மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில பவரை கொடுக்குது. அதனே அடிப்படையில் செயல்படணும்னு சொல்லி சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட். ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் எம்பி காவிரி ஷெட்டி. இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. எஸ்டாப்ளிஷ்டு ஃபெடரல் சுப்ரமசி இன் மைனிங் லா. உங்களோட ஏற்கனவே சொன்ன ஃபெடரல் இன் நேச்சர், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுமே இணைந்து செயல்படக்கூடியது. அதான் ஃபெடரல் இன் நேச்சர். அதுதான் இதனுடைய மெயின் கன்டென்ஷன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய கன்டென்ஷன் இதுதான், இதை சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் கசோராம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இதில் வந்து கிளாரிஃபைடு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. என்ன கிளாரிஃபிகேஷன்? ராயல்ட்டி இஸ் நாட் எ டேக்ஸ். டேக்ஸுக்கும் ராயல்ட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கணும். ராயல்ட்டி ஒன் ஆஃப் தி டெபாசிட் அமௌண்ட்டு, அதுக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு, ஆனால் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு தான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பட் எ பேமெண்ட் ஃபார் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன், டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டேக்ஸ் வெர்சஸ் ஃபீஸ் வெர்சஸ் ராயல்ட்டி, மூணையும் டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ்னால் என்ன, ஃபீஸ்னால் என்ன, ராயல்ட்டினா என்ன அப்படிங்கிறத எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் கசோராம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து காமன் காஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுங்கன்னா, இல்லீகல் மைனிங்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. மைனிங், இல்லீகல் மைனிங், வென் இல்லீகல் மைனிங் இஸ் அரைஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் என்னென்னா, இம்போஸ்டு 100% பெனால்ட்டி ஆன் இல்லீகல் எக்ஸ்ட்ராடிக்ஷன். ஒன்று, ஸ்ட்ரென்தன் என்விரான்மெண்டல் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த ரெண்டு இது வரும்போது, அதாவது இயற்கைக்கு மாறான முறையில் செயல்பாடுகள் இருக்கும்போது பெனால்ட்டி இம்போஸ் ஆனால் அது இல்லீகல் மைனிங். சட்டத்துக்கு புறம்பான வகையில் செயல்பாடுகள் இருந்து 100% அபராதம் விதிக்கக்கூடிய செயலெல்லாம் இல்லீகல் மைனிங் டெக்ளேர் பண்ணுது கோர்ட். அதுதான் இந்த கேஸு. காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. லாஸ்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்மா. கோவா ஃபவுண்டேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதனுடைய கான்செப்ட் இது வந்து எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின். கோவா ஃபவுண்டேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்டில் கேட்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி உங்களுக்கு என்ன கான்செப்ட்னு கேட்பாங்க சில நேரத்தில். இல்லைன்னா இந்த கான்செப்டை சொல்லி இது ரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இது கேன்சல்டு இல்லீகல் மைனிங் லீஸ் இன் தி கோவா தான். அதாவது கோவா ஃபவுண்டேஷன் வந்தாலே கோவா தான் தெரிஞ்சு போகுது. ஈஸியான ஒரு இது. எம்பசைஸ் வந்து பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின். இந்த பப்ளிக் ட்ரஸ்ட்டுங்கிற டிஎம்சி ஒரு ட்ரஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரினும் சஸ்டைனபிள் மைனிங்கும் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. அதை தான் இது கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. டீட்டெயிலாக நம்ம அடுத்ததில் கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு சாமாஜிய பரிவர்த்தனா சாமூஹிகடயா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இந்த கர்நாடகா கேஸில் வந்து அதாவது பேன் மைனிங் இன் பல்லாரி டியூ டு லார்ஜ் ஸ்கேல் இல்லீகலாலிட்டிஸ். அதாவது இதுலேயும் அப்படி தான் இல்லீகல் ஆட்டிடியூட்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் இல்லீகாலிட்டிஸுங்கிறத இந்த பல்லாரி இதை வச்சு சொல்கிறாங்க. இன்ட்ரடியூஸ்டு கோர்ட் மானிட்டர்டு மைனிங் ரெகுலேஷன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்மா. இந்த கர்நாடகா கேஸில் வந்து கோர்ட் வந்து மானிட்டர்டு மைனிங் ரெகுலேஷனை மானிட்டர் பண்ணுது. இந்த கேஸினுடைய முக்கிய இம்பார்ட்டன்ட் இது. கோர்ட்டு மானிட்டரிங் பண்ணி சில ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுக்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஜட்ஜ்மெண்ட்டு கோர்ட்டே மானிட்டர் பண்ணுது சில ரூல்ஸை. அதை பார்த்துக்குறோம். அதுக்கடுத்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இது மேலே சொன்னது 5 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் கோவா ஜட்ஜ்மெண்ட்டு இந்த கர்நாடகா ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் வச்சுப்பட்டா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து கண்டென்ஷன் ஃபஸ்ட்டு கண்டென்ஷனாக ஹெல்டு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் ஆன் சாண்ட் மைனிங் இன் தமிழ்நாடு. இது நம்ம நாளுக்கு நாள் நம்ம ஹைகோர்ட்லேயே கேஸ் போடுறாங்க. மண்ணை அள்ளிட்டு போகிறாங்க, அளவுக்கு மீறி மண்ணை அள்ளிட்டு போகிறாங்க, மண்ணை கொண்டு குமிக்காங்க. ஸ்டாக்யார்ட்னா ஒரு ப்ரைவேட் பார்ட்டி வித்தவுட் பெர்மிஷனில் மண்ணை ஆற்று மண்ணில் அள்ளி கொண்டு போய் வீட்டுக்கு பின்னாடி குமிச்சு வச்சுருப்பான். அது இல்லீகல் மைனிங், இல்லீகல் ஸ்டாக்யார்டுக்கு பெர்மிஷன் உண்டு. அது பின்னாடியே சொல்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டு பெர்மிஷன் கொடுப்பான். சர்டன் லிமிட் கொடுத்து லைசன்ஸோ இல்லை ஏதோ கொடுத்து உங்களுக்கு பெர்மிட் பண்ணுறது ஸ்டாக்யார்டு. ஆனால் இல்லீகலாக கொண்டு போய் மணலை சேர்த்து வச்சா இல்லீகல் ஸ்டாக்யார்டு. அந்த விதமான இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன். அந்த ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் சாண்ட் மைனிங் இன் தமிழ்நாடு, அந்த ரெகுலேஷன் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணது ஹைகோர்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு.
எம்பசைஸ் தி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஏன் அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஈக்காலஜி இயற்கை அமைப்புக்காகவும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பண்ணுறாங்க. கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, டெல்ட் எக்ஸ்டென்சிவ்லி வித் தி இல்லீகல் அயன் ஓர் மைனிங். அயன் ஓர் மைனிங் அது மைன்ஸில் வரக்கூடியது. இல்லீகலாக அதை எடுக்கும்போது வரக்கூடிய விளைவுகளை பற்றி தடுக்கிறது சொல்கிறாங்க. சப்போர்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் பெனால்ட்டிஸ். இது இங்கே இல்லீகலாக இரும்பு தாதை வெட்டி எடுக்கிறதுனால இயற்கை வளம் பாதிக்கப்படுது. அதனால் ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெனால்ட்டியை இம்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கு கர்நாடகா ஹைகோர்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். ஓகே, கடைசி ஜட்ஜ்மெண்ட் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இது கிளாரிஃபைட் என்னென்னா, மைனர் மினரல்ஸ் ஃபால் அண்டர் ஸ்டேட் ஜுடிஷியல். இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, இப்போ தான் புரியும். மைனர் மினரல்ஸ் ஃபால் அண்டர் ஸ்டேட் ஜுடிஷியல். மைனர் மினரல்ஸ் எல்லாம் அண்டர் ஸ்டேட் ஜுடிஷியலில் கொடுத்துக்கலாம்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லுது. ஹவெவர் சப்ஜெக்ட் டு சென்ட்ரல் கைட்லைன்ஸ். வாட் எவர் மேபி, எப்படினாலும் நீ எடுத்தாலும் சென்ட்ரலுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீ அண்டர்டேக் பண்ணிக்கோ, ஜூரிஷனை ஃபார்ம் பண்ணிக்கோன்னு ஹைகோர்ட்டு அண்டர் ஆர்டிகல் 226 கொடுக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட், அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அடுத்து நம்ம லீகல் பிரின்சிபல்ஸ் டெவலப்டு, அதை பற்றி படிப்போம். பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின். இது பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின் வந்து மினரல்ஸ் அண்ட் நேஷ்னல் அசட்ஸ், அதாவது மினரல்ஸ் அண்ட் நேஷ்னல் அசட். நம்ம இயற்கை வளம் வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு மூலதனமான ஒரு சொத்து தானே, அதைத்தான் சொல்கிறாங்க. மினரல்ஸ் ஆர் நேஷ்னல் அசட்ஸ். கவர்மெண்ட் ட்ரஸ்டி, கவர்மெண்ட்டே ஒரு ட்ரஸ்டி தான், இட்ஸ் நாட் எ ஓனர். நல்லா புரிஞ்சுக்குங்க, கவர்மெண்ட் இஸ் ட்ரஸ்டி நாட் ஓனர். இயற்கை அமைப்பு எல்லாத்துக்கும் நமக்கெல்லாம் சொந்தம் கொண்டாடக்கூடிய தகுதி உள்ளது தான், ஆனால் அது வந்து நம்ம ஓனராக இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஒருங்கிணைந்த வளர்ச்சி காட்டுறதுக்கு மைனிங் மஸ்ட் பேலன்ஸ். என்றைக்குமே மைனிங் வந்து இயற்கை வளம் வந்து நடுநிலையோடு பேலன்ஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி, தெளிவான வளர்ச்சியை நம்ம எட்ட முடியுங்கிறனால அதை இது வந்து பொருளாதார ரீதியாகவும் இயற்கை அமைப்பு ரீதியாகவும் பப்ளிக் வெல்ஃபேர். அது ஒரு ஏரியாவில் நம்ம அந்த அரட்டாபட்டியில் ஒன்று வந்துச்சு, வருதுன்னு எல்லோரும் அப்ஜெக்ஷன் பண்ணோம்ல, அதுவும் இந்த ரூல் பிரகாரம் தான். என்னென்னா பப்ளிக் வெல்ஃபேர், இயற்கை அங்கே ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா அதனால் பாதிப்புகள் இயற்கை மனிதர்களுக்கு ஏற்படுங்கனால தான் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணோம். உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஸ்டாப் பண்ணோம். அதுதான் இது பப்ளிக் வெல்ஃபேர். அப்புறம் ஆக்ஷன் டிரான்ஸ்பரன்சி. அலோகேஷன் மஸ்ட் பி ஃபேர். அதாவது இப்போ நான் இது என்னென்னா ஆக்ஷன், இப்போ ஏழை விடுறது ஒன்ஸ் அப்பான் டைம் இந்த பாலிசி டெசிஷன் சொன்னாலும் அத்தாரிட்டிஸ் கன்சர்னே ஆளை படித்து பெரிய ஆளுகளுக்கு அலாட் பண்ணி விட்டு போயிடுவான். அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அலோகேஷன் மஸ்ட் பி ஃபேர், வெளிப்படைத்தன்மையாகவும் நான் ஆர்பிட்ரரி. நானே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, நானே சரி இன்னாருக்கு இன்னாருக்கு உனக்குன்னு எடுக்கக்கூடாது. கலந்து பேசி இரண்டு பக்கம் விசாரித்து சொல்லணும். அதான் நான் ஆர்பிட்ரரி இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மையோட. ஓப்பன் டெண்டரை கால் பண்ணி எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அப்புறம் ஆக்ஷன் ஏலத்துக்கு விடணும். அப்படி இதை கொண்டு வரணும் அப்படின்னு ஆக்ஷன் டிரான்ஸ்பரன்சி. லாஸ்ட் ஒன் இஸ் அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டிஸ். இது வந்து செக்ஷன் 21 MMDR ஆக்டில் 21 சொல்லப்பட்டிருக்கு. இல்லீகல் மைனிங் வந்து இப்போ சட்டத்துக்கு புறமான வகையில் ஒருத்தர் மைனிங்கை ப்ராசஸ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு இம்ப்ரீசன்மெண்ட்டே கொடுக்கலாம். எஸ், ப்ளஸ் ஃபைன் ஆல்சோ. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி யார் கொடுப்பா என்னங்கிறத நான் போக உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். ஓகே, ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸில் என்ன ஓடிட்டுருக்குன்னா டிஜிட்டலைசேஷன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். மைனிங் இப்போ லீஸ் எடுக்காங்கன்னா ஆன்லைன்லேயே லீஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் மேண்டேட்ரி, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். யாராவது என்விரான்மெண்டில் இப்போ புகை கூண்டு, இப்போ செங்கமாலில் வந்து புகை கூண்டு வைக்காமல் ஒருத்தன் செங்கல் அறுத்து சுட வைக்கிறான்னா பொல்யூஷன் ப்ராப்ளம் எல்லா பக்கமும் இதாகும். அப்போ அவன் மேலே அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிருங்கள, அது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு. ஸ்ட்ரிக்ட் பெனால்ட்டிஸ் அண்டு இல்லீகல் மைனிங், அது மேண்டேட்ரி. இன்க்ரீஸிங் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன், இதுதான் நம்மளுடைய ஹைகோர்ட் இன்டர்வென்ஷன். ஆர்டிகல் 226 நம்ம பில்லு ஃபைல் பண்ணுவாங்க. அங்கே இப்படி போகுது, இங்கே போகுது, இயற்கை வளம் பாதிக்கப்படுது. அதான் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்க்ரீஸிங் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன். அதாவது இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். எப்படி ஆர்டிகல் 32 பில்லில் வரும். ஓகே, கன்க்ளூஷன். இது வந்து தி லா ஆன் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இன் இந்தியா ரெஃபர்ஸ் பேலன்ஸ் பிட்வீன். இதெல்லாம் அந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து
இந்த பேலன்ஸாக இருக்கணும். எதுக்கு? எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டு. அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி மைன்ஸில் வரக்கூடிய டேக்ஸு எல்லாம் லீஸ் எடுக்கக்கூடிய ராயல்ட்டி அமௌண்ட் எல்லாமே எங்கே போகுது? சென்ட்ரல் போய் தென் ரிட்டன் டு ஸ்டேட்டுக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஸ்டேட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாகவே நாட் ஓன்லி டிஸ்ட்ரிபியூட் டு தி ஸ்டேட்டு, பஞ்சாயத்து, அதாவது டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது தெரியுமா, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அங்கே போய் ஒவ்வொரு வில்லேஜுக்கு போயிடும் இதனுடைய ஃபண்டு. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதனால் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், அப்புறம் இயற்கை வளம் பாதுகாக்கப்படணும். பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ் supported the constitutional provision, judicial interpretation, ensures the mineral wealth is exposed the responsibility and transparently. இதுதான் இதனுடைய ஃபஸ்ட் மெட்டீரியலுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்காக நான் எடுத்து கொண்டு வந்தேன். இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னா, நான் அதுலேருந்து புக்கிலேருந்து எடுத்து எழுதியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, தி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 இஸ் தி பிரைமரி இந்தியா லா. இந்தியாவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பிரைமரி இந்தியா லா தான் இந்த லா. Governing the mining sector, it regulates mining operations, grant license for mineral prospecting and leasing, and controls the development of minerals arising for sustainable development and transparency in allocation. இதனுடைய டெஃபினிஷனே தான் செக்ஷன் 3ல் இந்த டெஃபினிஷன் வரும். எலாபரேட்டட் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம இது பண்ணிக்கிடுவோம். இது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் மெட்டீரியல் நீங்கள் எடுங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகும், உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். செகண்ட் மெட்டீரியல் எழுதுங்க. எல்லோரும் வச்சுருக்கீங்களா? செகண்ட் மெட்டீரியல் வாங்கிக்கிடுங்க, இல்லாதவங்க வாங்கிக்கிடுங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 அட்வான்ஸ் லெக்சர். ஹிஸ்டோரிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க். இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட்னா, the act enforced in 1957 backdrop of post-independence industrial policy where mineral and resources were viewed the national assets requiring central regulation. National assets requiring central regulation. Constitutional scheme அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா, the legislative competence flows from entry 54. நான் ஃபஸ்ட்டு மெட்டீரியலில் சொன்னேன், அதில் 4th schedule 54ல் இருக்குன்னு. அந்த 54 யூனியன் லிஸ்ட், ரெகுலேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட், என்ட்ரி 23 ஸ்டேட் லிஸ்ட்டு, சப்ஜெக்ட் டு யூனியன் கண்ட்ரோல். செக்ஷன் 2 டெக்ளரேஷன் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். செக்ஷன் 2ல் அந்த இதில் டெக்ளேர்ஸ் தட் ரெகுலேஷன் ஆஃப் மைன்ஸ் பை தி யூனியன் இஸ் எக்ஸ்பீடியன்ட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். என்னுடைய இது ஜுடிஷியல் இன்டர்பிரட்டேஷன். இதுக்கு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இன்டர்பிரட்டேஷன் என்ன? ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் எம்பிபி காவிரி செட்டி, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஃபஸ்ட்டு மெட்டீரியல் இருக்குது, அதில் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். தி சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் ஒன்ஸ் பார்லிமெண்ட்ஸ் மேக் எ டெக்ளரேஷன் அண்டர் செக்ஷன் 2, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் காம்பிட்டன்ஸ் இஸ் சபார்டினேட்டட். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதாவது டெக்ளரேஷன் ஆஃப் செக்ஷன் 2 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் காம்பிட்டன்ஸ் இஸ் சபார்டினேட்டட். ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு மெயின், அதை சொல்லியிருக்காங்க. Doctrine of significance reflects the cooperative federalism. இங்கே தான் சொல்கிறேன் பாருங்கள். reflects cooperative federalism titled towards central supremacy, ensures union mineral policy across India. இது இந்தியா ஃபுல்லாக அந்த பாலிசி இதாகும், யூனிஃபார்ம் மினரல் பாலிசி. செகண்ட் சாப்டர், நேச்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் மினரல் ரைட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அதாவது எதெல்லாம் மைன்ஸு எதெல்லாம் மினரல்ஸ்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். மைன்ஸ், வாட் இஸ் த மைன்ஸ்? மைன்ஸ் செக்ஷன் 3ல் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மைன்ஸ் ஆர் எக்ஸ்காவேஷன் பிட் ஆர் டர்னல் கிரியேட்டட் இன் தி எர்த்து டு எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூபிள் மினரல்ஸ், மெட்டல், கோல், ஆர்கியாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் மைன்ஸ். எதாவது? மினரல்ஸ், மெட்டல்ஸ், கோல், ஆர்கியாலஜிக்கல் மெட்டீரியல், இதெல்லாம் மைன்ஸ். பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடிய இவைகள் எல்லாம் மைன்ஸ். மினரல்ஸு அப்படின்னா சாலிட் சப்ஸ்டன்சஸ் வித் தி fairly well defined chemical composition and specific crystal substances. Example, sand chemical.
புரியுதா உங்களுக்கு? இது வந்து மினரல்ஸ்லாம் என்னென்னா சாலிட் சப்ஸ்டன்சஸ் with the fairly well defined chemical composition and specific crystal substances. Example sand and chemicals. இதுதான் மினரல்ஸ். இப்போ அந்த கேஜிஎஃப் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கோலார் கோல்டு ஃபீல்டு கேஸ், தங்கத்தை வெட்டி எடுக்கிறது ஒரு படம் கூட வந்துச்சு. அந்த கேஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் தான். அதில் தான் இதை பற்றி ரொம்ப அழகாக டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. மைண்ட்ஸ் அண்ட் மினரல்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ரெகுலராக செகண்ட் மெட்டீரியலில் உள்ளதை பார்க்க போவோம். செகண்ட், நேச்சுரல் அண்ட் கேரக்டர் ஆஃப் மினரல் ரைட்ஸ். இப்போ படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். மினரல் ரைட்ஸ் அண்டர் தி இந்தியன் லா நாட் அப்சல்யூட் ப்ரைவேட் ரைட் பட் சப்ஜெக்ட் டு ஸ்டேட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாச்சுட்டரி ரெகுலேஷன். நாட் அப்சல்யூட் ப்ரைவேட் ரைட்ஸ். ஓகே, இது வந்து காமன். ஸ்டாச்சுட்டரி ரெகுலேஷன் உள்ளது, ஸ்டேட் கண்ட்ரோல் இருந்தாலும். டாக்ட்ரின் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட் ஆர்கனைஸ்ட் இன் கோவா ஃபவுண்டேஷன் கேஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. கோர்ட் அதில் என்ன சொல்லுதுன்னா, இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய டீட்டெயில் இது கொஞ்சம் எலாபரேட்டாக வருது பாருங்கள். கோவா இதில் மினரல்ஸ் ஆர் பப்ளிக் குட்ஸ். அதில் வரக்கூடிய பூமிக்கடியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் பொது ஜனங்களுக்குரிய சொத்து தான், குட்ஸு. ஸ்டேட் ஆக்ட் அஸ் ட்ரஸ்டி ஃபார் பீப்புள். அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகி தான் ஸ்டேட்டு. மைனிங் லீசஸ் ஆர் தேர்ஃபோர் நாட் ஓனர்ஷிப் ரைட். அதாவது மைனிங்கில் வந்து யாருமே ஓனர்ஷிப் கொண்டாட முடியாது. பட் லிமிட்டட் ஸ்டாச்சுட்டரி ப்ரிவிலேஜஸ். ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லீஸ் ஹோல்டராக வரலாம், லைசன்ஸ் ஹோல்டராக வரலாம், அவங்களெல்லாம் ப்ரிவிலேஜஸ் தான், ஸ்டாச்சுட்டரி ப்ரிவிலேஜஸ் கிவன். இஸ் நாட் ஏ ஓனர். ஓகே, ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அண்டர் தி ஆக்ட். எப்படி ரெகுலேஷன் பண்ணுறதுன்னு ஆக்ட் சாப்டர் 3 செக்ஷன் 4 சொல்லப்பட்டிருக்கு. அது ப்ரொவிஷன் ஆஃப் அன்ஆத்தரைஸ்டு மைன்ஸ். அன்ஆத்தரைஸ்டு மைனிங்னாலே என்ன அஃபென்ஸ் தான். நோ பர்சன் ஷல் அண்டர்டேக் ரீகொனன்சைன்ஸ். இதை அந்த குறிப்பிடப்பட்ட அந்த வரையறை செய்யப்பட்ட அந்த இடங்கள் அது மட்டும் ப்ராஸ்பெக்டிங் அண்ட் எப்போ கொடுக்கப்படுறாங்களோ அதிலிருந்து வரக்கூடியது. மைனிங் ஆப்ரேஷன்ஸும் அதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அன்றைய தினங்கள்லேருந்து தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். வேலிட் லைசன்ஸ் ஆர் லீஸ் வெரி மஸ்ட். அது இது இல்லாமல் அது மேலே சொல்லப்பட்ட இதுகள் வந்து நடக்கக்கூடாது. வேலிட் லைசன்ஸ் இருக்கணும், இல்லை லீஸ் இருக்கணும். இருந்தால் தான் மேலே உள்ள செயல்பாடுகள் அனைத்து செயல்படும், இல்லைன்னா செய்யக்கூடாது. லீகல் எஃபெக்ட் என்னென்னா மைனிங் வித்தவுட் ஆத்தரைசேஷன். இல்லீகல் மைனிங், அதாவது மைனிங்கில் வந்து வித்தவுட் ஆத்தரைசேஷன் லெட்டர் எதாவது வேணும், லைசன்ஸ் இருக்கணும், லீஸ் இருக்கணும், எதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்தானா அது இல்லீகல் மைனிங். அதுக்கு ஒரு லீகல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. கேஸ் லாஸ், காமன் காஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் மெட்டீரியலில் படித்தோம். அதனுடைய விரிவாக்கம் இதில் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 7% பெனால்ட்டி ஆன் இல்லீகலி மைன்ஸ் மினரல்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லைபிலிட்டி அண்டர் செக்ஷன் 4. செக்ஷன் 4 இவங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டியில் வந்துடுவாங்க. எக்ஸாம் பாயிண்டில் வந்து செக்ஷன் 4 இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ரெகுலேட்டரி கண்ட்ரோல். செக்ஷன் 4 வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ரெகுலேட்டரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 5 ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கிராண்ட் ஆஃப் மைனிங் லீஸ் கண்டிஷன்ஸ். அந்த மைனிங் லீஸ் கண்டிஷனில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்ளிகேஷன் மஸ்ட் பி டெக்னிக்கலி கம்பிட்டண்ட்டாக இருக்கணும், ஃபைனான்ஷியலி கேப்பபிளாக இருக்கணும், மைனிங் பிளான் மஸ்ட் பி அப்ரூவல் வாங்கியிருக்கணும். 3 கண்டிஷன்ஸ் மஸ்ட்டு. டெக்னிக்கலி கம்பிட்டண்ட்டாக இருக்கணும், ஃபைனான்ஷியலி கேப்பபிள் பர்சனாக இருக்கணும், மைனிங் பிளான் மஸ்ட் பி அப்ரூவ்டாக இது பண்ணியிருக்கணும். ப்ரிவெண்ட் ஸ்பெகுலேட்டிவ் அண்ட் அன்சைன்டிஃபிக் மைனிங்காக இருக்கணும். இன்டர்பிரிட்டேஷன் கோர்ட்டு எம்பசைஸ் வந்து கிராண்ட் ஆஃப் லீஸ் இஸ் நாட் ஏ ரைட் பட் ஏ ப்ரிவிலேஜ். ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு, லீஸ் ஹோல்டர் வந்து உரிமை கொண்டாட முடியாது, ஆனால் ப்ரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் செக்ஷன் 8 and 80A இது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். செக்ஷன் 8 and 80A வந்து டியூரேஷன் ஆஃப் மைனிங் லீஸ், அந்த டைம் வரையறுக்கப்பட்ட கால வரைகள். கீ டெவலப்மெண்ட் என்ன, 2015 அமெண்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் வந்து என்ன சொன்னாங்க, 50 years. முதல்ல வரையறே கிடையாது. இந்த 2015 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பீரியடை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதான் 50 years லீஸ் பீரியட். அதுக்கு தான் அந்த அமெண்ட்மெண்ட்டு இம்பார்ட்டண்ட். அதில் அன்மார்க் ஜென்மன் உங்களுக்கு சொல்லிங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டெபிலிட்டி இன் மைனிங் செக்டர், அவ்வளோதான். அப்புறம் செக்ஷன் 10A 10B 10C ஆக்ஷன் ரெஸ்யூம். இது வந்து ரெவல்யூஷனரி ரீஃபார்ம் 2015 அமெண்ட்மெண்ட்லேயே சொல்லப்பட்டிருக்கு. 2015 அமெண்ட்மெண்ட்டில் முன்னாடி
டிஸ்கிரிஷனரி அலோகேஷன், அதாவது ஒரு இடத்த அலாட் பண்ணிப்போம். நான் உங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்குறேன், வேலூர் பக்கத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக் இது பண்ணுங்க, அலாட்மெண்ட் நானே கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டிஸ்கிரிஷனரி அலாட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு மேண்ட்ரேட்டியாக அவங்க வந்து ப்ராப்பராக கொடுக்கக்கூடிய அலோகேஷன் எப்படிங்கிறத கரெக்டாக கொடுக்கணுங்கிறத வரையறுக்கப்பட்டது தான் இந்த 2015 அமெண்ட்மெண்ட். ஓகே, மேண்டேட்டரி ஆக்ஷன் சிஸ்டம் என்ஷூர். அதில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ரெவன்யூ மேக்ஸிமினேஷன் ஒரு ஃபிட் பண்ணியிருப்பான், ரேட் இவ்வளவு அப்படிங்கிற ஒரு இதை வச்சு கொடுக்கணும். எலிமினேஷன் ஆஃப் அது என்னென்னா நானாக முடிவெடுக்கக்கூடாது, தீர்க்கமான முடிவை ரெண்டு பக்கம் விசாரித்து எடுக்கணும். அதைத்தான் இந்த எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷனஸ். ஆர்பிட்ரேட்டர்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அதை புரிஞ்சுக்க. ஆர்பிட்ரேட்டரி ஆர்டர் இஸ் இல்லீகாலிட்டி இஸ் ஆர்பிட்ரேட்டரி ஆர்டர்னு நம்ம கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிட்டில் வரும். ரிட்டில் கிரவுண்ட்ஸ் போடுவாங்க நம்ம ஆஃபீஸில். என்ன போடுவாங்க? ஆர்பிட்ரரி ஆர்டர்னால் இப்போ 2 பேரும் கம்பெனி வச்சுருக்காங்க, கம்பெனி வச்சுருக்கவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப், நாங்கள் இப்படி வந்துக்கிறோம், எங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒருத்தரை நடுவராக வச்சு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம்னு சொல்லி ஆர்பிட்ரேட்டரி ஆக்ட்னு ஒரு ஆக்டை வச்சு அந்த ஆக்டில் ஒரு ஆர்பிட்ரேட்டரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்பிட்ரேட்டர் எடுக்கிற முடிவு என்ன? நீ ஏற்கனவே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிரியேட்டட், அஸ் பர் யுவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிரியேட்டட் ஐ எம் ஆல்சோ அப்பாயிண்டட், ஸோ நான் டிசைட் பண்ணி என்னுடைய முடிவை நான் அறிவிக்கிறேன், நீ தான் தப்பு பண்ணியிருக்க, இன்னாரும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு ஒரு முடிவு சொல்லுவாள். அதுக்கு தான் ஆர்பிட்ரேட்டர். பட் அது ஆர்பிட்ரேட்டரி ஆர்டர் இஸ் நாட் இஸ் ஜுடிஷியல் ஆர்டர். ஆர்பிட்ரேட்டரி நம்மளாக வச்சுக்கிட்டு அவங்க ஒருதலையாக முடிவெடுக்கக்கூடியது, அதை தான் சொல்கிறாங்க. ஒருதலை பட்சமாக எடுக்கக்கூடாது, 2 பக்கமும் எடுக்கக்கூடிய முடிவு. ஜுடிஷியல் கண்டெஸ்ட் லிங்க்டு வித் தி பிரின்சிபல் லை டவுன் இன் சென்ட்ரல் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். சென்ட்ரல் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. Though not directly under MMDR, it influenced. Though not directly under MMDR, Mines and Minerals Development Regulation Act, it வந்து influenced அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ், ஃபெடரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஃபெடரல் டிஸ்ட்ரிபியூஷன்னா சென்ட்ரலுடைய வேலை என்ன, பவர் என்ன, ஸ்டேட்டுக்கு என்ன பவர் இருக்குது இந்த ஆக்டில் அப்படின்னு பார்த்துக்கணும் சொல்கிறேன். Section 15, state powers over minor minerals. State can frame rules. பார்த்தீங்களா, ரூல்ஸ்னு வந்தால் ஸ்டேட்டு. ஓகே, இந்த ஃப்ரேம் ரூல்ஸ் ஸ்டேட்டுக்குள்ள பவர். ஃபிக்ஸ் ராயல்ட்டிஸ், எவ்வளவு அதுக்கு வைப்பு தொகை எவ்வளவுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு கொடுக்காங்க. ரெகுலேட் மைனர் மினரல்ஸ், அதனுடைய சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில் இவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஜுடிஷியல் கிளாரிஃபிகேஷன், நீதிமன்றத்தினுடைய வரையறை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்ஸ் ரிட்டைன் அட்டானமி பட் சப்ஜெக்ட் டு சென்ட்ரல் பாலிசி ஃப்ரேம்வொர்க். இப்போ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டையும் இது பாலிசி டிசிஷனாக எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாகவே நீ எடுக்கக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி நீ செஞ்சுக்கோ அப்படின்னு கோர்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அதான் லீகல் இன்டர்பிரட்டேஷன். ஓகே, செக்ஷன் 17 and 17A சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்ஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவருக்கு வருவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யணும் பாவம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் அண்டர்டேக் மைனிங் ஆப்ரேஷன்ஸ். மைனிங் ஆப்ரேஷன் ஃபுல்லாக குவாரி செயல்பாடுகள் எல்லாத்தையுமே இதுவே டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே டைரெக்டாக டேக் ஓவர் பண்ணி செய்ய அதிகாரம் உண்டு. 17A வந்து ரிசர்வ் ஏரியாஸ் ஃபார் பப்ளிக் செக்டார் கன்சர்வேஷன். இது வந்து இந்த பப்ளிக் செக்டார்ங்கிறது பெரிய பெரிய இது வரக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து யார் கண்ட்ரோல் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்பரேஷன், த கண்ட்ரோல் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அது அப்படி பெரிய செக்டாரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அண்டர்டேக் பண்ணிக்கிறோம். அதான் செக்ஷன் 1778. ஓகே, அதுக்கு அப்புறம் கன்சர்வேஷன், பெரிய பெரிய லெவலில் உள்ள கன்சர்வேஷன் சிஸ்டம். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட்டில் இல்லை, இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்குது. அந்த அப்படி உள்ள பெரிய லெவலில் உள்ளதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஸ்டேட்டாகவே டேக்கன் தி பவர் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தி ஆல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி இதை பண்ணிக்கிறோம். அப்புறம் என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிள் டைமென்ஷன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ட் மஸ்ட் பி ரீட் வித் தி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு செப்பரேட் ஆக்ட் இருக்குமா, அந்த ஆக்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம ஹெல்ப்பாக இருக்குது. அதில் வந்து ஃபாரஸ்ட் லாஸ், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ரெஜ்யூம் இதை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. அதை இவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது. என்விரான்மெண்டல் அண்டு சஸ்டைனபிள் டைமென்ஷனுக்காக இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டையும் ஃபாரஸ்ட் லாவையும் நம்ம வந்து இந்த ஆக்ட் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது. அவ்வளோதான். கீ டாக்டர் ஆஃப் அப்ளைடு பை கோர்ட்ஸ். இதில் வந்து கோர்ட்டினுடைய வியூ என்னன்னு சொல்கிறேன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், ரெகக்னைஸ் இந்தி சாம்ராஜ் பரிவர்த்தனா சாமதியா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, அந்த கர்நாடகா கேஸ் நம்ம அந்த கேஸு. மைனிங் மஸ்ட் பேலன்ஸ். என்றைக்குமே கனிம வளம் வந்து நார்மலாக இருக்கணும், ரொம்ப குறைஞ்சாலும்
என்ன பாதிப்பு வரும்? ஈக்காலஜிக்கல் பாதிப்பு வரும், எக்கனாமிக் பாதிப்பு வரும், ரெண்டுமே பாதிப்பு ஏற்படும். அதனால தான் மைனிங் மஸ்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீ கனிம வளத்தை அதிகமாக சுரண்டிடாத, சுரண்டினா ஈக்காலஜி பாதிக்கப்படும், பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறத ஹைகோர்ட்டு தெளிவாக சொல்லிடுது. அப்புறம் வந்து இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி. ஈக்விட்டி மீன்ஸ் யாருக்கா தெரியுமா? ஈக்விட்டி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈக்விட்டி? ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி. ஈக்விட்டி, இப்போது ஒரு குடும்பத்தில் 2 பையன் 2 பொண்ணு இருக்காங்கன்னா 2 பையனுக்கு மட்டும் சொத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது, பொண்ணுக்கும் கொடுக்கணும். ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது தேவை, அதான் ஈக்விட்டி. ஈக்குவாலிட்டிங்கிறது 4 பேர் இடத்துல உட்காந்து ஒரு ஏதோ வாங்கி சாப்பிட்றோம், 4 பேர் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறோம்ல, அது ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி முன்ன பின்ன எப்படினாலும் ஆகிக்கிடும், ஆனால் ஈக்விட்டி இஸ் மஸ்ட்டு. அந்த ஈக்விட்டி தான் இந்த இன்டர்ஜெனரேஷனல் ஈக்விட்டி. ரிசோர்ஸ் மஸ்ட் பி ப்ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன். இந்த ஈக்விட்டி வந்து இன் ஃபியூச்சரும் அது கண்டினியூஷன் ஆகணும். ஒரு முக்கியத்துவம் இப்போ நம்ம இப்போ இருக்கோம், நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள்லாம் இதே அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்புறம் ப்ரிகாஷனரி பிரின்சிபிள். என்விரான்மெண்டல் ஹார்ம் மஸ்ட் பி ப்ரிவென்டட் ஈவன் வித்தவுட் ஃபுல் சர்டைன்லி, அதாவது அந்த ப்ரிவென்ஷன் அப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இல்லீகல் மைனிங் அண்டு பீனல் ப்ரொவிஷன்ஸ். இப்போ தான் நம்மளுடைய இது வருது, ஆக்ட் வருது, நம்மளுடைய வேலைக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இல்லீகல் மைனிங், இப்போ தப்பான மைனிங் இதை குவாரியை வச்சு நடத்திட்டான், அவன் லைசன்ஸ் ஒழுங்காக கட்டலை, இல்லீகலாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா அவனுக்கு கலெக்டரு ஏடி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுவார். அவன் தூக்கிட்டு நம்மகிட்ட ரிட்டு போடுறது தான் வருவான். அப்போ நம்ம அதை இது பண்ணலன்னா அவன் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பீனல் ப்ரொவிஷன் பெனால்ட்டி அடிச்சு விட்ருவாங்க. 5 வருஷம் நீ கட்டலையா, அந்த பிஆர்பிக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா பனிஷ்மெண்ட்டு, 32 கோடியா 550 கோடி நீ கட்டணும் அப்படி ஒரு இது பண்ண. அதை பீனல் ப்ரொவிஷன்ஸ் வரும்போது செக்ஷன் 21 வந்து பெனால்ட்டிஸ் இம்போஸ் ஆகும். கிரிமினல் கேஸ் தனி. இதில் குவாரி அவருடைய மேலூர் பக்கத்தில் இருக்கலாம் மைன்ஸ் பெரிய ஃபேக்ட்ரி ஸ்டாப் பண்ணது இதில் இல்லீகல் மைனிங், ஃபுல்லி மைனிங் தானே. செக்ஷன் 21 பிரகாரம் தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க, அவன் அதை ஃபாலோ பண்ணலை, அதுக்கப்புறம் பெனால்ட்டி அடித்தாங்க, கலெக்டர் சகாயம் போய் சீல் பண்ணிட்டார். அது அதுலேயே வருது பாருங்கள் பிரதர். அதாவது இம்ப்ரிசன்மெண்ட், அதை பனிஷ்மெண்ட்டு இம்ப்ரிசன்மெண்ட்டும் உண்டு, ஃபைன் உண்டு, சீசர் ஆஃப் மினரல்ஸு அதையும் இது பண்ணுவாங்க, சீஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் அங்கே சீஸ் பண்ணாங்க எல்லாத்தையும். ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணாங்க. என்ன ப்ரொவிஷன்? சீல் பண்ணிவிட்டு அங்கே யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதான் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ரீசன் வந்து இல்லீகல் மைனிங், மெயின் இஷ்யூ இல்லீகல் மைனிங் அன்லிமிட்டடு. அவங்க எடுத்தது பல ஆயிரம் கோடிக்கு எடுத்துட்டான், ஆனால் கொடுத்த லைசன்ஸ் வந்து நீ இவ்வளோ தான் எடுக்கணும், கிராவிடேஷன் ஆஃப் மைன்ஸ் இவ்வளோ தான் எடுக்கணும்னு, அதான் அந்த லிமிட் தாண்டி போயிட்டாங்க. அது இல்லீகல் மைனிங் ஆயிடுச்சு. இல்லீகல் மைனிங்னால ஒரு க்ளோஸ் லிமிட். அது ஒரு அந்த நெக்ஸ்ட் வரும்போது சொல்கிறேன். ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவிஷன். கேஸ் லாஸ், இதில் வந்து காமன் காஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸில் வந்து கோர்ட் இம்போஸ்ட் காம்பன்சேஷன் ஈக்குவல் 7% ஆஃப் மினரல் வேல்யூ. பார்த்துங்க, கோர்ட் காம்பன்சேஷன் எப்படி கொடுக்கும்? ஈக்குவல் டு தி 7% ஆஃப் மினரல் வேல்யூக்கு காம்பன்சேஷன் கொடுக்குது. இந்த காம்பன்சேஷன் தான் கோர்ட்டும் சில நேரத்தை கொடுக்கும். அது கோர்ட்டில் கேஸ் போடும்போது சில நேரத்தில் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி கலெக்டரும் இம்போஸ் பண்ணுவார். ஓகே. செக்ஷன் 22 காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ். இப்போ தான் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸுன்னு வரும்போது தான் ட்ரையலில் இம்போஸ் பண்ணுவாங்க. ஒன்லி ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் கேன் ஃபைல் கம்ப்ளைண்ட். இப்போ யார்? ஏடி மைன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் இருப்பார் ஏடி மைன்ஸ்னு ஒருத்தர், அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் மைன்ஸ். அவர் தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பார். இந்த மாவட்டத்தில், எங்கள் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குவாரியை அத்தாரிட்டிஸு இப்படி எடுத்து எங்களை இது பண்ணுற சேதத்தை ஏற்படுத்திட்டாங்க, அவங்க நடவடிக்கை எடுங்கன்னு கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் தான் இந்த கம்ப்ளைண்ட். இதன் அடிப்படையில் ஒரு 32 கேஸு போட்டாங்க எங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். பிஆர்பி மேலே 32 கேஸ் வந்துச்சு சொன்னீங்களே, கிரிமினல் கேஸ். இதன் அடிப்படையில் தான் ஏடி கம்ப்ளைண்ட் கொடுத்து கலெக்டர் இன்ஃபர்மேஷனில் கொடுத்து அவர் மேலே இது பண்ணார். இதுதான் இந்த ப்ரொவிஷன். இது செப்பரேட் வே, அது செப்பரேட் வே. அதாவது சாவரின் ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தா இந்த இது பிரகாரம் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அது அவர் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது வேறு விதமாக போயிட்டு இருந்துச்சு, அது பொலிட்டிக்கல் வியூ ஆயிடுச்சு. பட் இதுதான் இந்த ப்ரொவிஷன் பிரகாரம் செய்யப்பட்ட வேலைகள். அடுத்து வருது பாருங்கள், போலீஸ் பவர். இதில் போலீஸ் பவர் என்ன? லிமிட்டு, இம்பார்ட்டன்ட் இன்டர்பிரிட்டேஷன். கோர்ட் ஹேவ் ஹெல்ட் தி எஃப்ஐஆர் கேன் ஸ்டில் பி ரெஜிஸ்டர்ட் ஃபார் தெஃப்ட் அண்டர் ஐபிசி. மைன்ஸை வந்து இல்லீகலுக்காக ரூல்ஸுக்கு எகென்ஸ்டாக எடுத்தாலும் எஃப்ஐஆர் வந்து தெஃப்ட் கேஸில் போடலாம்.
380 செக்ஷன் 380 ஐபிசி இருக்குல்ல, தெஃப்ட்டு, அதன் அடிப்படையிலையும் கேஸ் போடலாம் அப்படின்னு இந்த ப்ரொவிஷன் தெளிவாக சொல்லுது. மைன்ஸ்லேயும் போடலாம். இப்போ நீங்கள் மணல் கேஸை பார்த்துருப்பீங்க, அதில் சொல்லியிருப்பான் ஐபிசி செக்ஷன் 380 ரெட் வித் அண்ட் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரூல்ஸ் 21 அப்படி போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஏன்னா ஐபிசி ப்ரொவிஷன்ஸ் வந்தால் தான் இம்ப்ரிசன்மெண்ட் உள்ளே போக முடியுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 23C ப்ரிவென்ஷன் ஆஃப் இல்லீகல் மைனிங். அடுத்து அதை கட்டுப்படுத்தி எப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸ்டேட் எம்பவர்ஸ் டு ரெகுலேட் டிரான்ஸ்போர்ட், செக் இல்லீகல் ஸ்டோரேஜ். இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் சில நேரத்தில் விட்டு ஏன் பிஆர்பி இவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்கிறத ஏன் அந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போவே கண்டுபிடிச்சிருந்தா இந்த விளைவு வந்திருக்குமா தெரில. அதான் இவங்க தெளிவாக அதை கைட்லைன்ஸ் கொடுக்காங்க. ரெகுலேட் டிரான்ஸ்போர்ட், எல்லாம் அதான் இப்போ இஷ்யூ. ரெகுலேட் டிரான்ஸ்போர்ட், செக் இல்லீகல் ஸ்டோரேஜ். அப்பப்போ வீக்லி ஒன்ஸு அந்த ஏரியாவில் போய் செக் பண்ணணும். ஏடி மைன்ஸ் போய், ஏடி மைன்ஸுக்கு அதான் வேலை. ஆனால் ஏடி மைன்ஸும் வாங்கிட்டு எனக்கு என்ன உட்காந்துறான், அவன் இல்லீகலாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடறான். அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் மைன்ஸ்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார் கலெக்டரேட்டில். அவர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். ஏடி மைன்ஸ் அவர் தான் நமக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் ஏடி மைன்ஸ். எஸ், ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சாப்டர். டிஎம்எஃப்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 15A வந்து இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பர்பஸ் வந்து வெல்ஃபேர் ஆஃப் மைனிங் அஃபெக்டட் பீப்புள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து சேர்மன் யாருன்னா கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் சேர்மனாக இருப்பார் இந்த டிஎம்எஃப்பில். டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷனில் வந்து அவர் தான் இருப்பார். அவங்க ஃபங்க்ஷனிங் வந்து ஹெல்த்து, எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது விஷயமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ரெஃபரன்ஸ் டு சோசியல் ஜஸ்டிஸ், டைமென்ஷன் ஆஃப் மைனிங் லா, இதை பற்றி ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க, விளக்கமாக சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். அனாலிட்டிக்கல் வியூ 2015 அமெண்ட்மெண்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆக்ஷன் சிஸ்டம் வெளிப்படையான ஏலம் விடணும் ஒன்று. டிஎம்எஃப் இன்ட்ரோடக்ஷன், இந்த மேலே சொன்ன பார்த்தீங்களா டிஎம்எஃப், டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷனை நீ கட்டாயம் பண்ணணும், இன்ட்ரடக்ஷன் கொடு அப்படின்னு சொல்லுது அந்த அமெண்ட்மெண்ட்டு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேஜ் நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட்டு, இது NMET, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது வந்து ஷிஃப்ட் ஃபார்ம், இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்கிரிஷன், மார்க்கெட் மெக்கானிசம். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்கிரிஷன், அதாவது இதனோட செயல்பாடுகள் என்னென்னா பெரிய லெவலில் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட்டு எந்த லெவலுக்கு போயிட்டுருக்குங்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இது NMET அப்படிங்கிறது. அது வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக இது பண்ணாங்க. 2020 அமெண்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமானது என்னென்னா, கமர்ஷியல் மைனிங் அலௌடு. கமர்ஷியல் மைனிங் அலௌடுன்னா என்னது, இம்பார்ட்டன்ட் மைன்ஸ்லேருந்து வரக்கூடிய இதெல்லாம் விற்பனை பண்ணிக்கலாம்னு சொன்னது. இதில் தான் நம்ம சாண்டும் இன்வால்வ் ஆகும். ரிமூவ்டு எண்ட் யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதை கட்டுப்படுத்தக்குள்ள. லிபரலைசேஷன் ஆஃப் மைனிங் செக்டர், லிபரலைசேஷன் எளிதாக ஆக்கியிருக்காங்க. 21 அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, 2021 அமெண்ட்மெண்ட் சீம்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கிளியரன்சஸ், என்கரேஜ் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன். இதுதான் நம்ம ஏலம் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்கப்பட்ட பகுதியாக 2021 அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. லேண்ட்மார்க் கேஸ் லா அனலைசிஸ் வந்து கிளியர் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் ஈச் அண்ட் ஃபேக்ட்ஸ், இஷ்யூஸ், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் லீகல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் கோவா ஃபவுண்டேஷன் யூனியன் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்ட்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, லார்ஜ் ஸ்கேல் இல்லீகல் அண்ட் ஓர் வந்து மைனிங் இன் கோவா எடுத்துட்டாங்க. மைனிங் லீஸ் வேர் ரெனியூடு வித்தவுட் ப்ராப்பர் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இல்லாமல் இந்த நம்ம பிஆர்பிக்கு மாட்டின மாதிரி தான் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு கிடைக்காதனால ரிப்போர்ட் ஃபைல் ஆகி எக்ஸ்போஸ் தி விட்னஸ் தி வயலேஷன் ப்ரூவ்டு. அதன் இந்த கேஸில் பிஆர்பி கேஸ் மாதிரி வயலேஷன் ப்ரூவ்டு. இஷ்யூஸ் வெதர் ரெனியூவல் ஆர் மைனிங் லீசஸ் வித்தவுட் ஃப்ரெஷ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாஸ் வேலிட், வெதர் மைனிங் வயலேட்டட் என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸ். இங்கே வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வெதர் மைனிங் வயலேட்டட் என்விரான்மெண்டல் லாஸ், ஒன்று எதை மீறியிருக்காங்க, என்விரான்மெண்டல் லாவை மீறிட்டாங்க, கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபலையும் மீறிட்டாங்க. அதனால தான் கேஸு இதாகிருக்கு. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கேன்சல் ஆல் மைனிங் லீசஸ் ரெனியூடு ஆஃப்டர் 2007க்கு உள்ள அடுத்து உள்ள இதாக ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுது, கோர்ட்டே கேன்சல் பண்ணிடுது. ஆர்டர் ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஆஃப் லீஸ் த்ரூ லீகல் ப்ரொசீஜர்.
நீ வந்து லீகலாக நீ ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு லீஸுக்கு விடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ். டெம்பரவரி பாண்டு மைனிங் ஆக்டிவிட்டீஸ், அந்த குவாரியினுடைய இப்போ இதை பிஆர்பி கேஸ் மாதிரி தான். நீங்கள் அப்படியே பிஆர்பி மனசில் வச்சிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். டெம்பரவரி பாண்டு மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அதை பான் பண்ணிடுறாங்க. இதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய மெயின் கன்டென்ஷன். லீகல் பிரின்சிபல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ் தி பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின். இந்த பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின் வந்து இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகுது, ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ஹெல்ட் பை தி ஸ்டேட் இன் ட்ரஸ்ட் ஆஃப் ஃபார் தி பப்ளிக். இதனால மக்களுக்காக தானே. எம்பசைஸ் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் தி இன்டர்ஜெனரேஷனல் ஈக்விட்டி. இந்த நம்ம சொல்லலாம் ஈக்விட்டிங்கிற மீனிங். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருந்தாலும் இன்டர்ஜெனரேஷனல் ஈக்விட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேணும் நம்ம அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு. சரி, காமன் காஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் கேஸு. ஃபேக்ட் வந்து இல்லீகல் மைனிங் ஒடிசா பியாண்டிங் பெர்மிட் லிமிட்ஸ் அண்ட் வித்தவுட் அப்ரூவல். அப்ரூவலே இல்லாமையும் பெர்மிட்டு லிமிட்டை தாண்டி எடுத்துடுறாங்க. இதுதான் கேஸு. கம்பெனிஸ் எக்ஸ்ட்ராக்டட் மைனரல் ஃபார் தி எக்ஸீடிங் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் லிமிட், அதையும் தாண்டிடுறாங்க. இஷ்யூ வெதர் மைனர்ஸ் should be penalized excess illegal extradition, nature and extent of liability. Judgment. Supreme Court imposed the 100% penalty imposed illegal mining. Direct recovery equivalent to the value of the illegality extracted minerals. அது பெனால்ட்டி 100% போட்டு அதில் ரெக்கவரி பண்ண சொல்கிறாங்க. லீகல் பிரின்சிபல், இதனுடைய அர்த்தம் என்ன? முக்கியமான நீதிமன்றத்தினுடைய லீகல் பிரின்சிபல் என்னென்னா பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரிக்ட்லி. அதாவது முறை தவறுவர்களுக்கு வந்து கட்டாயம் ஃபைன் இம்போஸ் பண்ணணுங்கிறது தான் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுறது. ஸ்ட்ரென்தன்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் மைனிங் ரெகுலேஷன். அந்த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் மைனிங் ரெகுலேஷன் ஆக்டை வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்க. இல்லீகல் எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட் டிஸ்அக்ரிமெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அந்த கம்ப்ளீட் டிஸ்அக்ரிமெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. இல்லீகல் எக்ஸ்ட்ராடிக்ஷன்லேருந்து காப்பாற்ற சொல்கிறாங்க. சாம்ராஜி நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. சாம்ராஜி இதில் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் முக்கியமானது மட்டும் பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல் வெரி ஈஸி. தப்பு பண்ணுறவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு வந்து இது பண்ணணுங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. சாம்ராஜ் பரிவர்த்தனா அந்த சமோதயா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய முக்கியத்துவம் என்ன? ஃபேக்ட் மேசிவ் இல்லீகல் அயன் அண்ட் ஓர் ரிஜியன் கர்நாடகாவில் இருக்கேன். என்விரான்மெண்டல் டீஜெனரேஷன் ஆஃப் லாஸ் இன் பப்ளிக் ரெவன்யூ. அது வந்து ரெவன்யூக்கு வந்து இழப்பை ஏற்படுத்துது. அதனால இஷ்யூ கிரியேட் ஆகுது. இஷ்யூ ஹவு டு ரெகுலேட் தி இல்லீகல் மைனிங். எப்படி நீ இல்லீகல் மைனிங்கை ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. வெதர் தி கோர்ட் கேன் டைரக்ட்லி சூப்பரைஸ் செக்டர் ரீஃபார்ம். டைரெக்டாக அதை சூப்பரைஸ் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட் பான் மைனிங் டெம்பரவரிலி இன் அஃபெக்டட் ஏரியாஸ். இதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டும் அந்த இதை பான் பண்ணிடுறான், அந்த மைனிங் இதை. கேட்டகரிஸ் மைண்ட் ஏபிசி பேஸ்ட் ஆன் லெவல் ஆஃப் இல்லீகாலிட்டி அலவுடு ரீஓப்பனிங் அண்டர் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் கொடுத்து ரீஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இதில் லீகல் பிரின்சிபல் அதே தான். கோர்ட் மானிட்டர்டு கவர்னன்ஸ் இன் என்விரான்மெண்டல் மேட்டர்ஸ். கோர்ட்டே நாங்கள் மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுது. ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை நீ பண்ணு, கண்டினியூங் மேண்டமஸாக செயல்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அதை செயல்படுத்து அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. ஓகே. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எம்பி காவிரி ஷெட்டி. இந்த இதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுடைய விரிவாக்கம் என்னென்னா கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர். மெயின் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர் ஓவர் ரெகுலேஷன் ஆஃப் மைனிங் மினரல் ரைட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இது கொஸ்டின் டு எக்ஸ்டெண்ட் தி ஸ்டேட் பவர்ஸ் என்ன, சென்ட்ரல் பவருக்கு என்ன அப்படிங்கிறத டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க. அவன் ஸ்டேட்டுக்கு என்ன பவர் இருக்குது, சென்ட்ரலுக்கு என்ன பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இஷ்யூஸ் வெதர் ஸ்டேட் லாஸ் கேன் ஓவர் ரைடு சென்ட்ரல் மைனிங் லாஸ். ஸ்டேட் லாஸ் வந்து சென்ட்ரல் மைனிங் லாவுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஸ்கோப் லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்ஸ் அண்டர் கான்ஸ்டியூஷன். எதனாலும் ஸ்கோப் வந்து காம்பிடன்ஸ் அண்டர் கான்ஸ்டியூஷன் கட்டுப்பட்டாக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா அப்ஹெல்டு சென்ட்ரல் சுப்ரமேசி இன் மைனிங் ரெகுலேஷன். அதே தான் சொல்லுது. ஸ்டேட் லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் சென்ட்ரல் லா வேர் ஹெல்டு இன்வேலிடு. சென்ட்ரல் லாவுக்கு மேலே ஸ்டேட்டு வேலை பார்த்தா அது செல்லாது, அதான் இன்வேலிடுன்னு சொல்லியிருக்கு. லீகல் பிரின்சிபல்ஸ் டாக்ட்ரின் ஆஃப் ரெபுக்கனன்சி. ஆர்டிகல் 254 எடுத்து அதை பார்த்துக்குங்க. சென்ட்ரல் லா ப்ரிவேல்ஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட்டு கான்ஃப்ளிக்ஸ். இன்னொரு முக்கியமானது வந்து கன்கரண்ட் லிஸ்ட் கான்ஃப்ளிக்ஸ் ஆகுது. இதில் வந்து
அதனால் ரீஇன்ஃபோர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் யூனிஃபார்ம் நேஷ்னல் பாலிசி இன் மைனிங். இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது, யூனியன் லிஸ்ட்டு மைனிங். அதை கன்கரண்ட் லிஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுனால தான் கோர்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆகி யூனிஃபார்ம் நேஷ்னல் பாலிசியை நீ இஷ்யூ பண்ணு அப்படின்னு டைரக்ஷன் கொடுக்கு. அதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய மெயின் கான்செப்ட். அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் காவிரி ஷெட்டி ஜட்ஜ்மெண்ட்டு. காவிரின்னு மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இதாயிரும். குயிக் கம்பேரிசன் இன்சைட் கோவா ஃபவுண்டேஷன், அதாவது என்விரான்மெண்ட்டு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் கேன்சலேஷன் ஆஃப் லீஸ் 3 காமன் கேஸ் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய கண்டென்ஷனை சுருக்கமாக எடுத்து போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. சென்ட்ரல் எவாலுவேஷன் மெயின் ஆன்சர் இது வந்து ஸ்ட்ரென்த்து, அதாவது டிரான்ஸ்பரண்ட் அலோகேஷன். உங்களுடைய ஏற்கனவே சொன்னேன், வெளிப்படைத்தன்மையோட இடஒதுக்கீடுகள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பெனால்ட்டி ஃப்ரேம் ஒர்க்கு, அதை சொன்னது தான். அதனால் தப்பு செய்கிறவனுக்கு பெனால்ட்டியை ஸ்ட்ராங்காக போடணும். வெல்ஃபேர் மெக்கானிசம் டிஎம்எஃப், அந்த டிஎம்எஃப் டிஸ்ட்ரிக்ட் மெக்கானிசம் ஃபவுண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் செயல்படணும். ஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸும் என்ஃபோர்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ். சேலஞ்சஸ் பர்சிஸ்டன்ட் இல்லீகல் மைனிங், என்விரான்மெண்டல் டீஜெனரேஷன், சென்டர் ஸ்டேட் கான்ஃப்ளிக்ஸ், டிலே இன் அப்ரூவல். இதை வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சஸ் பண்ணிக்கலாம், கோர்ட்டுக்கு வந்துக்கலாம். இந்த இஷ்யூ வரும்போது நீங்கள் கோர்ட்டுக்கு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களே ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க MMDR ஆக்டில். ஓகே, 2015 அமெண்ட்மெண்ட்டு. இது திரும்ப நம்ம அமெண்ட்மெண்ட்டுக்கு வர்றோம்னா 2015 அமெண்ட்மெண்ட் வெரி மஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்க. கீ சேஞ்சஸ் ஆக்ஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ். ஏலம் விடுற முறையை வந்ததே இந்த 2015 அமெண்ட்மெண்ட் தான். அது மட்டும் நீங்கள் மனசில் மறக்காமல் வச்சுக்கோங்க. ரிமூவல் ஆஃப் டிஸ்கிரிஷனரி அலோகேஷன் வச்சுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன், அதான் டிஎம்எஃப், அதுவும் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. NMETயும் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகுது 2015 அமெண்ட்மெண்ட்டு. அதனால் மறக்கவே முடியாது. நீங்கள் அந்த டைம் ஃபிக்ஸேஷன்னா 50 இயர்ஸ் ஆஃப் மைனிங் லீஸை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 2015 அமெண்ட்மெண்ட்டில். லீகல் இம்பேக்ட் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, ஷிஃப்ட் ஃப்ரம் அலோகேஷன் மார்க்கெட் பேஸ்டு அலோகேஷன். இவ்வளோதான். 2020 அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்பஸ் வந்து பூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிமூவ் தி பாட்டில்னஸ் கீ சேஞ்ச், ரிமூவல் ஆஃப் எண்ட் கம்பெனிஸ் கேன்சல் மினரல்ஸ் ஃப்ரீலி. கொஞ்சம் ஃப்ரீயாக இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொடுக்காங்க. சீம்லெஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஸ்டாச்சுட்டரி கிளியரன்சஸ், சட்டப்படியான கிளியரன்ஸை வாங்கிட்டு நீ எதனால் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டில். இதில் வந்து 2021 அமெண்ட்மெண்ட்டுக்கு வாங்க. 2021 அமெண்ட்மெண்ட்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா, இன்க்ரீஸ் தி மினரல் ப்ரொடக்ஷன் அண்ட் ரெடியூஸ் இம்போர்ட். அதை குறைக்கிறாங்க. அதாவது இறக்குமதியை குறைச்சிட்டு நம்ம இங்கேயே உற்பத்தி பண்ணுவோம் மினரல்ஸை அப்படிங்கிறதுக்கு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கம்மா. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து கேப்டிவ் மைன்ஸ் அலவுடு டு செட்டப் தி 50% ஆஃப் அவுட்புட். அதை குறைச்சிட்டாங்க, 50% அவுட்புட்டை கொண்டு வரப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பவர் டு ஆக்ஷன் மைன்ஸ் இஃப் ஸ்டேட்ஸ் ஃபெயில். அப்போ எக்ஸ்பயர் லீஸ் ஆக்ஷன் குவிக்லி பண்ணணுங்காங்க. லீகல் இம்பேக்ட் ஸ்ட்ரென்தன் சென்ட்ரல் கண்ட்ரோல் இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், மோர் ரிசோர்ஸஸ் அண்ட் யூட்டிலைசேஷன். அவ்வளோதான் அதனுடைய இது. அவ்வளோதான். 2023 அமெண்ட்மெண்ட் இஸ் எ லாஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு. ஸ்டில் தட் அமெண்ட்மெண்ட் இஸ் பர்பஸ் கிரிட்டிக்கல் மினரல் எனர்ஜி டிரான்சிஷன். அதில் வந்து என்னென்ன சொல்லணும்னா, கிரிட்டிக்கல் மினரல் என்னென்னா லித்தியம், கோபால்ட், நிக்கல், இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலானது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்ஸ் பவர் டு ஆக்ஷன் தீஸ் மினரல்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் இன்ட்ரடியூஸ்ட், ப்ரைவேட் செக்டர் அலௌட் இன் இயர்லி ஸ்டேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன். லீகல் இம்பேக்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். லீகல் இம்பேக்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் ஆஃப் எனர்ஜி செக்யூரிட்டி. எனர்ஜி செக்யூரிட்டி இது வந்து எனர்ஜி ஃபார்ம் ஆகக்கூடிய மெட்டல்ஸ், அதனால் எனர்ஜி செக்யூரிட்டியே ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ரெடியூஸ் தி டிபெண்ட்ஸ் இன் தி இம்பார்ட் ஆஃப் கீ மினரல்ஸ். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அக்ராஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அதனுடைய இதை வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு டேபிள் காலம் போட்டிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அந்த 3 வருஷத்துக்குள்ள அமெண்ட்மெண்ட்டுடைய டேபிள் காலம் இது பண்ணுங்க. இவ்வளோ தான் இந்த மெட்டீரியலுடைய கான்செப்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு புக்கில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா, வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன் 30B. இந்த செக்ஷன் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு மைனிங் லீஸ் ஃபார் கோல் கிராண்டட் பிஃபோர் தி 25 October 1949. இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ரொவிஷன் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுது. செக்ஷன் 30 பவர் டு ரிவிஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை ரிவிஷன் பண்ண சொல்லுது. 30 வந்து 30B வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட். செக்ஷன் 30B கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட். இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த செஷன்ஸ் கோர்ட் இருக்கும். இது ஒன் ஆஃப் தி செஷன்ஸ் கோர்ட். மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஸ்பெஷல் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கிடையாது, செஷன்ஸ் கோர்ட்டு.
இந்த கோர்ட்டில் தான் இந்த விதமான கிரிமினல் கேசஸ் எல்லாம் அங்கே என்கொயரி பண்ணுவாங்க. முதல்ல மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை போலீஸ் ஃபைல் பண்ண உடனே கமிட்டல் ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணி கமிட்டல் ப்ரொசீடிங்ஸில் செஷன்ஸ் கோர்ட், இந்த செஷன்ஸ் கோர்ட்டில் தான் ட்ரையல் நடக்கும். இப்போ இங்கே இருந்து வந்துச்சுல 32 கேஸும் இங்கே மாவட்ட கோர்ட்டு மைன்ஸ் கோர்ட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு பிஆர்பி கேஸ். ஓகே, அதுக்கு தான் இந்த செக்ஷன் 30B கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட். இந்த கோர்ட்டினுடைய ஃபங்க்ஷனிங் இது வந்து ஸ்பெஷல் கோர்ட் கன்சிஸ்ட் ஜட்ஜ் ஹூ ஷால் பி அப்பாயிண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் வித் தி கன்கரன்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட். ஹைகோர்ட்டினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை அப்பாயின்ட் பண்ணும் ஜட்ஜை. அது உங்களுக்கு திரும்ப சிவில் ஜட்ஜி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அப்பாயின்ட் பண்ணுறாங்களா, அந்த மெத்தடில் வரக்கூடிய ஜட்ஜி தான் இங்கே ஒரு ஜட்ஜாக இருப்பார். அது ஷால் நாட் தி குவாலிஃபைட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் ஏ ஸ்பெஷல் கோர்ட் அன்லெஸ் இஸ் ஆர் ஹஸ் பீன் தி டிஸ்ட்ரிக்ட் ஆர் செஷன் ஜட்ஜ். அவர் தான் இதை நடத்துவார். இது வந்து ஸ்பெஷல் கோர்ட்டினுடைய பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க, பெனால்ட்டியும் இம்போஸ் பண்ணுவாங்க, ரெண்டுமே அதில் உண்டு. இதுதான் இம்பார்ட்டண்ட் செக்ஷன்ஸ். இதில் வந்து நீங்கள் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஒரு சிம்பிளானது தான். நீங்கள் இயற்கை வளத்தை பற்றி படிக்கிறீங்க, அவ்வளோதான். இயற்கை வளத்தில் உள்ள மைன்ஸ் என்ன இருக்குது, மினரல்ஸ் என்ன இருக்குது, அதை இல்லீகலாக கை வச்சா என்னென்ன பனிஷ்மெண்ட்டு, என்னென்ன ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆக்டினுடைய முக்கியத்துவமே. ஆனால் நிறைய பொதுநல வழக்குகள் ஃபைல் பண்ணப்படுறது இந்த ஆக்டெலாம் ஃபைல் பண்ணுவாங்க, நிறைய எக்கச்சக்க. அதனால தான் இந்த நாங்கள் சொன்னோம் மினிமம் 5 ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன். ஆனால் இருக்குது எக்கச்சக்க ஜட்ஜ்மெண்ட்ஸு. அதனால் இது வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னால உங்களுக்கு மனசில் எளிதாக இருக்குங்கிறதுக்காக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தது. இதை நீங்கள் வச்சுங்க. இதில் வந்து ஒவ்வொரு நீங்கள் செக்ஷன் 3 பாருங்கள், டெஃபினிஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டு. செக்ஷன் 4 வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் 21, 22 மஸ்ட், அந்த செக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் செக்ஷன்ஸ். அப்புறம் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டை பற்றி கேட்பாங்க, செக்ஷன் 30B. அப்புறம் டிஎம்எஃப் என்னென்னு பார்த்துங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ட்ரஸ்ட்னா என்னென்னு பார்த்துக்குங்க. இந்த இதில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். அந்த கர்நாடகா ஜட்ஜ்மெண்ட்டு கட்டாயம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. கோவா ஜட்ஜ்மெண்ட்டும் கேட்பாங்க. ஏன்னா இது இல்லீகல் மைனிங் அப்படிங்கிறதுக்கு கோர்ட்டினுடைய கோர்ட்டினுடைய இன்டர்ஃபரன்ஸ் என்ன, கண்டென்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டை கட்டாயம் கேட்பாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டில் வரக்கூடியது. இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்லணுன்னா, ரூல்ஸை பற்றி உங்களுக்கு நான் டச் பண்ண முடியல. ஆக்டை பற்றி சொல்லியிருக்கேன், பட் ரூல்ஸு ஃப்ரேம் பண்ணுறது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸு ஃப்ரேம் பண்ணும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 2 யூனிட் மண் எடுத்துக்கோ, எத்தனை மணிக்குள்ளே, நீ 2 மணிக்கு நேரம் தான் உனக்கு இது பெர்மிட்டு அப்படின்னு சொல்ல வரையறைகள் சொல்கிறதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மொத்தமாக கெஜெட்டில் சொல்லிடுவோம், கெஜெட் தான் இஷ்யூ ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பான். ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி கெஜெட் ரூல் ஃப்ரேமிங் பை தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு போட்டு ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. அதை ஒட்டியிருப்பாங்க, கலெக்டரேட்டில் பார்த்தா தெரியும். அந்த ரூலை ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஏன்னா கலெக்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரி தானே, அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுதான் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இதில் முடிஞ்சால் நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லித்தரேன். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு டவுட்டுன்னு வர்றது எதுவுமே இருக்காது. இயற்கை வளம் பாதுகாக்கப்படணும். இயற்கை வளத்தில் எது இதெல்லாம் மைன்ஸு, எது இதெல்லாம் மினரல்ஸுங்கிறத சொல்லியிருக்கோம். இதை வந்து எப்படி எடுக்கிறதுக்கு பெர்மிஷன், லீஸ்னால் என்ன, லைசன்ஸ்னால் என்ன, லைசன்ஸ் ஹோல்டருக்கு இருக்க ப்ரிஃபரன்ஸ் என்ன, பிரியாரிட்டி எப்படி இருக்குது, லீஸ் ஹோல்டருக்கு பிரியாரிட்டி என்ன இருக்குது. இதை லீஸையும் லைசன்ஸும் இல்லாமல் ஒருத்தன் மண்ணில் கை வச்சுட்டான்னா அவன் இல்லீகல் மைனிங் ஆகிடுவோம். அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும். அஃபென்ஸ் மேட் அவுட் ஆனால் காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும்போது எஃப்ஐஆர் ஆயிரும். எஃப்ஐஆர் ஆனால் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லாம் போய் நிற்கணும், ரிமாண்ட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸு செஷன்ஸில் கோர்ட் நடக்கும். இதுதான் மற்ற ஆக்டில் உள்ள ப்ரொசீஜர் தான் இதுலேயும் உண்டு. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அந்த ஹைகோர்ட்டும் இதில் நிறைய இன்டர்ஃபரன்ஸ் சொல்லி இதனுடைய மைனிங், ஏன்னா இயற்கை வளத்தை பாதுகாக்கணுங்கிறதுனால தான் நீதிமன்றங்கள் அப்பப்போ தலையிட்டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அறிவுறுத்தல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவமான ஒரு ஆல் தி பெஸ்ட்டு. எல்லாம் நல்லா படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நமது அழைப்பை ஏற்று லா ரிலேட்டிங் டு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் சம்பந்தமாக வகுப்படுத்த அண்ணன் ராஜாராமன் அவர்களுக்கு சங்கத்தின் தலைவர் MK சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.